ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ராமாவை நான் கண்டினியூ பண்ணுவேன். சரி, ஓகே. கண்டிப்பாக வந்து ஹைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறுநாள் காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரையும் பிக்கப் பண்ண வராங்க. அப்போ வந்து இவ வந்து நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம், எனக்கு நல்ல ஹோட்டல் போகணும் அப்படின்ற மாதிரி நிறையா கண்டிஷன் போட்டுட்டு நம்ம ஹீரோவை பார்த்தவங்க 2 பேரும் ரொம்ப கொஞ்சி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ ஹீரோயினுக்கு காண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சரி வாங்க நம்ம லேண்ட் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. அவள் என்னமோ வந்து இந்த கிராமத்து சைடு தான் நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போய் காட்டுறா. இந்த அம்மா என்னமோ சைனாலேருந்து வந்த அம்மா, இந்த அம்மாவுக்கு எப்படி செட் ஆகும், என்ன நீ இப்படி காமிச்சிட்டு இருக்க இடத்தெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள், நான் விற்கிறப்போ ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் என்விரான்மெண்ட்டை வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தான் அந்த இடத்த நான் விற்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறா. அவங்க சொல்கிறாங்க, கற்பனை தான் நடக்கும், நான் ஒரு பிஸ்னஸ் உமன், நான் எப்படி யோசிப்பேன், என்ன செடி கொடியெல்லாம் காப்பாற்றிட்டு இருப்பேன்னு சொல்லி நினச்சியா, என்ன கனவு உலகத்தில் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்படியே நம்ம ஹீரோ சொல்கிறான், எதுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இயற்கையோட ஒட்டி இருந்தால் நல்லா தானே இருக்கும்னு சொல்கிறப்போ, என்ன நீங்கள் 2 பேரும் அந்த காலத்து பல மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு இது செட் ஆகாது, இதே மாதிரி இடத்த நீ திரும்ப திரும்ப காமிக்காத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த அம்மா சொல்லிடுது. அப்படியே வந்து இவங்கெல்லாம் கிளம்பி வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் அங்கே இருக்க கண்ணாடியில் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக காண்டாயிட்டு இருக்கு. எப்படி எங்கள் ஹோட்டல் போயிட்டு இங்கே வந்து அனிதா சொல்கிறா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போகிறேன், நீ வந்து நாளைக்கான ஷெட்யூல் என்னன்றதை கேட்டுக்கோ ஹீரோயின்கிட்ட பாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து ஷெட்யூலை சொல்ல வரா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் முடியாது, இந்த மாதிரி எனக்கு வந்து தொண்டை வரன்ட்ருக்கு, நான் அதாவது தண்ணி குடிச்சிட்டு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல, ஒரு செகண்ட் தாண்டா சொல்லிடுறான், அதுக்கப்புறம் போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு, தனக்கு வந்து தொண்டை வரன்றதுனால காது கூட கேட்கல, ஒழுங்கு மரியாதை வந்து என் கூட உட்காருன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, காலையில் 8 மணிக்கு ஃப்ளைட் இருக்குது, கிளம்பி வந்துடு, அங்கே வந்து ரூம் புக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் அவளுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்து எனக்கு முதல்ல சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணுன்ற மாதிரி கத்த, இங்கே பாரு, நான் உனக்கு ஒன்றும் வேலைக்காரி கிடையாது, நான் கிளம்புறேன், அவ்வளோதான், சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி போக, ஒரு நிமிஷம் நில்லு, நீ என்ன இந்த இடத்த விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் வேணா அவகிட்ட பேசுகிறேன், பேசி எப்படியாவது வாங்கிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இதை நம்ப மாட்டேங்கிறா. நீ நாய் மாதிரி வெயிலில் அலைஞ்சு அவளுக்கு விற்றா கூட ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவள் கூடயே நான் இருக்கிறதுனால நான் சொன்னா அவள் கேட்பா, நீ வந்து என் கூட வந்து பியர் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொன்னா அவள் கேட்பான்னு சொல்கிறியா, என்ன அதுக்குள்ளே நான் கூட நான் அவ்வளோ மிங்கல் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாரு, நீ வந்து உனக்கு இடம் விற்கணும்னா சொல்கிற மாதிரி செய் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஒரு பீர் தானே அடிச்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு நம்ம ஹீரோ கூட உட்கார, நம்ம ஹீரோ வந்து வேணும்ட்டுனே நம்ம ஹீரோயினை உட்கார வைக்கிறதுக்குனே இப்படி பண்ணியிருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினோட அக்காவுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளுடைய அந்த ரகசிய காதலியோட வந்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயின் பாத்ரூம் போகிறா. அப்போ இதை வேற பார்த்துடுறா. அப்படியே நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. இங்கே ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, அங்கே ஒரு கும்பலாக ஒரு ஆள் வராங்க, அவங்கக்கிட்ட நான் இங்கே இருக்கேன்னு காட்டி கொடுத்துறாத அப்படின்ற மாதிரி சொல்ல, பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்க பொண்ணு பேர் பராங், அவன் பேர் வந்து லேக்கு, ஹீரோயினோட அக்கா பாய் ஃப்ரெண்ட் பேர். இப்போ பராங் வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோ வந்து இவளுக்கு நல்லா தெரியும் போல இருக்குது. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ 10 நாள் எங்கேயோ வந்து கிளைண்ட்டுக்கு போயிருக்கியாம்ல, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க. இது மாதிரி பேசிட்டு போக இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இப்போ ஒரு கும்பலோட வந்து இல்லையா, அவங்கள வந்து ஒருத்தவங்க என்னோட கிளைண்ட்டு, அதனால் அவங்கள வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறப்போ, அடப்பாவி, பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுடா அவ அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பராங் திட்டிட்டு போகிறா. என்னடா இது, அவனுக்கு தெரிஞ்சால் அவங்களோட குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துடுமேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து பராங் வந்து அவங்கள வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக, இப்போ ஹீரோயினை வந்து ஹீரோ வந்து கூப்பிட்றான். அவங்க போயிட்டாங்க, நீ வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம கோவமாக வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோ ஒரு நிமிஷம் இல்லை, எதுக்கு நீ வந்து இப்படி கோவமாக போகிறேன்னு சொல்கிறப்போ, உனக்கு அறிவே இல்லையா, கல்யாணம் ஆனவங்களை கூட நீ கிளைண்ட்டாக வச்சுருக்கியா, உனக்கு வந்து வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி திட்ட, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நீ திட்டுறேன்னு சொல்கிறப்போ, உன்ன மாதிரி ஒரு ஆளை, கேவலமான ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறப்போ, வாய் ரொம்ப நீளுது, வாய் அடக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இது மாதிரி உனக்கு கூட அங்கே வந்து எல்லா பசங்களும் தெரியும், அப்படின்னா நானும் உன்னை தப்பாக பேசவா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா நீ தேவையில்லாமல் வந்து என் பக்கம் டைவெர்ட் பண்ணலான்னு நினைக்கிறியா, உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்குறதுக்கு எனக்கு கருகருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி விட்டுட்டு போக, இந்த பக்கம் பாரு அங்கே வந்து அவங்க லேக்கோட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து இந்த லேக் இருக்கான் இல்லையா, அவன் யார் என்னன்றதை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் ஹீரோயினோட அக்கா அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஹீரோயினோட அக்கா பேர் வந்து ப்ளம். இதை மாதிரி வந்து ஹீரோயினோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். இப்படி இருக்கிறச்ச
இந்த அனிதா என்ன பண்ணுறான்னா ஹீரோவுடைய ரூம் கதவை தட்ட நம்ம ஹீரோவும் உள்ளக்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அனிதா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் காலையில் ஆகிடுது. அனிதா திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். நம்ம அனிதா வந்து வெளியே வந்து பார்க்குறா. நம்ம ஹீரோ வந்து சோஃபாவில் படுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து அனிதா வந்து நினைக்கிறா, இப்படி நீ பண்ண தான் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அனிதா வந்து நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்துருப்பா. ஆனால் ஹீரோ சொல்லியிருப்பான், இல்லை நாங்கள் வந்து இதை மாதிரி ஜஸ்ட் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் செப்பரேட் ரூமில் தான் தூங்கணும், நீங்கள் வந்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவன் கீழே போயிட்டு தூங்கியிருந்திருப்பான். இப்போ அனிதா வந்து நினைக்கிறா, உன்ன மாதிரி பையனை தான் வந்து நான் தேடிட்டு இருக்கேன், எதுக்கு உனக்கு இவ்வளோ டிமாண்டுன்றது இப்போ தான் தெரியுது அப்படின்ற மாதிரி இவன் நினைக்கேன். இப்படியே வந்து காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் கிட்ட அனிதா வந்து ஒரு ஃபேவர் கேட்குறா. இங்கே பாரு, நீ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும். அடுத்த தடவை நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம் இல்லையா, அங்கே ஒரு ஹோட்டலை வந்து நீ புக் பண்ணணும். எனக்கும் அவனுக்கும் ஒரே ரூமாக புக் பண்ணணும். நீ என்ன பண்ணுவியோ சொல்லிட்டு தெரியாது, இந்த ஃபேவரை மட்டும் நீ எனக்கு பண்ணனா கண்டிப்பாக உன் இடத்த நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஐடியா கொடுத்து ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண, இடத்த விற்கிறதுக்கு என்ன கர்மம்லாம் பண்ணுறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து ஒரு நல்ல ஒரு மலை இருக்கிற ஒரு கிராமம் சைடு தான் ஹீரோயின் திரும்பவும் கூட்டிகிட்டு போகிறா அனிதாவை. ஊரை பற்றி எல்லாமே வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சொல்லிகிட்டே வராங்க. இப்படியே வந்துட்டு இந்த ஊரை வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அனிதாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஃபோட்டோலாம் எடுக்காங்க, நிறைய டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரிஜினல் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி சுற்றிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு வயிறெல்லாம் எரியுது பயங்கரமாக. இப்படியே ஃபைனலாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து அனிதா சொல்லிகிட்டு இருக்கா, இது மாதிரி குட்டி கிராமத்தில் தான் நான் பிறந்தேன், தாய்லாந்தில் தான் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரிலாம் சொல்ல ஹீரோயினுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி இருக்கிறச்ச அனிதா லைட்டாக வந்து ஒரு மாதிரி இரும்புறா. ஹீரோயினை பார்த்து கண்ணை காட்டுறா. ஹீரோயினுக்கு புரியுது அனிதா ஏதோ சொல்ல வரான்னு சொல்லிட்டு உடனே அனிதா ஆக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தலைவலிக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் வந்து ரூமுக்கு போகிறேன், நீ கொஞ்சம் பொறுமையாகவே வா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை சொல்ல, ஹீரோயினும் கேப் புக் பண்ணி அனிதாவையும் நம்ம ஹீரோவையும் அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோவுக்கு தான் ஒன்றுமே தெரியாதே. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அனிதா கூட்டிகிட்டு போகிறப்போ நான் ஹீரோ வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு பையன், இப்படி வந்து நம்மளே அவனை கோர்த்து விட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்படி நைட் ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டலை விட்டு போகவே இல்லை. ஹீரோ இப்படி அனுப்பி வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் பயங்கரமாக சரக்கு அடிச்சிட்ருக்க. இதை விட நல்ல பெட்டரான ஒரு ஸ்ட்ராங்கான சரக்கு கொண்டு வாங்கன்னு சொல்ல, அவர் வந்து நாட்டு பட்ட சாராயம் இருக்குதுன்னு சொல்ல, அதையும் நம்ம ஹீரோயின் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோயின் ஒரு ஐலாண்ட் போயிருப்பாங்க இல்லையா, அங்கேயும் இப்படி தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கான சரக்கு அடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. அப்படி இருக்கிறச்ச நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் மட்டையாயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ரூமில் தான் இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பயந்துடுறாங்க, ஐயோ இவர் ரூமில் படுத்துருக்கோமே என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவை காணும் பக்கத்தில். அப்படியே வெளியே போய் பார்த்தா நம்ம ஹீரோ வெளியே தான் படுத்துட்டு இருந்திருப்பான். லேடிஸ் கிட்ட ரொம்ப வந்து ஒரு ஜென்யூனாக வந்து ஒரு ஜென்டில்மேனாக தான் எப்பயுமே நடந்துட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பான், இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனான்னு சொல்லிட்டு. இப்போ அதுதான் குற்ற உணர்ச்சி மனசில் குத்துது. அதுக்கு தான் நம்ம ஹீரோயின் இப்படிலாம் உட்காந்து ட்ரெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ செம்ம ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படி நீங்கள் சிங்கிள் ரூமை வந்து 2 பேருக்கு புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைம்பா ஏதோ ஒரு ஃபால்ட்டு, எந்த ரூமே இல்லை, எல்லாமே புக்குடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே அனிதா வீடு ஒரு நாள் ஒரே ரூமில் தங்குறதுல ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து இறங்குறாங்க. ஹோட்டலாண்ட ரொம்ப போதையாக இருக்கா. அப்படியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த வெளியே வந்து உட்காந்துட்ருக்க ஹீரோயினுக்கு காண்டாகுது. என்ன பண்ணிகிட்ருக்க போய் தூங்காமல் அப்படின்னு சொல்ல, நீ தான் பண்ணி வச்சிருக்கே லட்சணமாக, ரூம் புக் பண்ண சொன்னால் என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவன் கத்த, டே ஓவரா சீன் போடாத, அதான் ரூம் இல்லைல்ல, அனிதா கூட போய் ஒரு நாள் தூங்குறதுல என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்ல, கான்ட்ராக்டை நீ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஓவராக பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, சரி அப்படியா, அப்படின்னா வந்து நான் உன் ரூமில் போய் தூங்கிக்கிறேன், நீ வந்து எங்கேயாவது போய் தூங்கிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏஞ்சி நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கத்துறா, டே லூசு மாதிரி பேசாதடா, நீ அனிதா ரூமில் வந்து தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கடா ஏன் ரூமில் போய் தூங்கிட்டு இருக்க, அப்புறம் நான் ஒரு பொண்ணு இல்லையா, எனக்கு வந்து ப்ரைவசி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படின்னா நானும் பையன் தானே, எனக்கும் சில ப்ரைவசிலாம் இருக்கும், நான் ஒன்றும் இங்கே என்னை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் வரலை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் உழுது சிரிக்கிறா போதையில். அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு, நீ அனிதா கூட இன்றைக்கி நைட்டு வந்து டைம் ஸ்பெண்ட்
பண்ணுனா உனக்கு நிறைய காசு பணம் தருவாடா, நீ நினச்சி பார்க்காததை விட அப்படின்னு சொல்ல, அப்பனா உன் கூட வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நீ ஒரு பைசா கூட தர வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் பளிச்சுன்னு கண்ணத்திலே ஒன்று வைக்கிறா. ஹீரோக்கு செம்மையாக கோவம் வந்துடுது, என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கு, இவ போதையில் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சே நம்ம ஹீரோ தொப்புன்னு ஸ்விம்மிங் பூலில் தூக்கி போட்டுட்டு, ஓவரா வாய் பேசுன கத்துன இப்பயே பயந்து சாகுற, உன் ரூமில் தான் தூங்குவேன், உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டில் போக, நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா நிஜமாலே நான் ஹீரோயின் ரூம் வந்து ஓப்பனில் தான் இருக்கு. அவள் பயந்துக்கிட்டே போனால் நம்ம ஹீரோ வந்து டவலை வச்சுட்டு நிற்கிறான். ஹீரோயின் நினைக்கிறா பண்ணுறதே பண்ணிட்டு இப்போ அக்கறை வேற காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு டவலை வேற பிடுங்கிட்டு பாத்ரூம்குள்ளே போக அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ கூட வந்து ஒன்றா இருந்திருப்பா இல்லையா, ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஹீரோ இதை புரிஞ்சுக்கிறான், அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவனே போயிட்டு அங்கே இருக்க தனியாக இருக்க பெட்டில் ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடியே படுத்து தூங்கிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறா, சரி தூங்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக அவள் தூங்க. ஆனால் நம்ம ஹீரோ தூங்கலை, அப்படியே நம்ம ஹீரோயினே பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் அனிதா என்ன பண்ணுறான்னா ரூமை விட்டு வெளியே வந்து அந்த ஸ்விம்மிங் பூலையே பார்க்குறா. பார்த்துட்டு அவள் ஒரு பக்கம் என்ன யோசிக்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. இப்படியே காலையில் விடிஞ்சிருது. நம்ம ஹீரோ வந்து கண் முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் காணோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இன்றைக்கி அவனுக்கு லீவ் போல் இருக்குது, சரி நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான் சைக்கிளில். ரொம்ப மலைக்கு நடுவில் போயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க கிட்ட வந்து உங்கள் இடத்த என்கிட்ட சேல்ஸ் பண்ணுங்கள், வேறு யார்கிட்டையும் வித்துறாதீங்க, அது நல்ல விலைக்கு நான் விற்று தரேன், ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்திருக்காங்க, வேணால் ட்ரை பண்ணுங்களேன், செம்ம காசுக்கு விற்றுடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பிரெயின் வாஷ் பண்ண, அவங்க கூட சரிம்மா உனக்கிட்டே நான் வித்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவும் வரா. நம்ம ஹீரோயின் இந்த சாத்தா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அங்கேருந்து அந்த லேடி வந்து ஹக் பண்ணிவிட்டு என் மயனே வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோவுடைய அம்மா தான் போல இருக்கு அவங்க. அப்படியே ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, என்னோட பையன் வந்திருக்கான் பேங்காக்லேருந்து அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் யாரும் தெரியாத மாதிரி ஹாய் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்த வாங்க இந்த பொண்ணு தான் வந்திருக்குன்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு புற ஏறிடுது, ஆத்தாடி இவனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நல்ல விலைக்கு வித்துடலாண்டா, நீ ஏன் பேங்காக் போயிட்டு காரெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்க, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க எங்களுக்காக, வேண்டாம் இடத்த வித்துடலான்னு சொல்ல, பாட்டி விற்க மாட்டாங்கன்னு ஹீரோ சொல்ல, சரி பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி பாதியாவது வித்துடலாம், அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இடத்த காமிச்சு இதை மாதிரி நல்ல விலை பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஏன் வீட்டுக்கே வந்துட்டியான்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், நான் செய்கிற வேலையை வந்து யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். இப்படியே வந்து அந்த இடத்த காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோ சொல்லிகிட்ருக்கான், இது என்னோட பாட்டியோடைய இடம், இங்கே நாங்கள் விவசாயம் பண்ணுவோம், நிறையா ஊர்லேருந்து இல்லாதவங்கலாம் வந்து இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, எங்கள் லேண்டை கொடுத்துருக்கோம், இதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தான், இருந்தாலும் எங்கள் பாட்டி இதை விற்க விட மாட்டாங்க, இன்னொரு தடவை யாரையும் இங்கே கூட்டிகிட்டு வராத வாங்குறதுக்கு, சொல்லப்போனால் அந்த லேண்டை விற்காதனால தான் நான் பேங்காக் போயிட்டு இது மாதிரி என்னோட தங்கச்சி தம்பிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு படிப்புக்கு காசு கேட்டேன், எங்கள் பாட்டிக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஹீரோயினை தன்னுடைய பாட்டிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண கூட்டிகிட்டு போக, பாட்டி பேரனை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு அவன்கிட்ட ரொம்ப அன்பாக பேச, ஹீரோயின் இதை பார்த்துட்டு இவ்வளோ நல்ல பாட்டியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்துட்டு யாருடா புதுசாக கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் பதறி போகிறா. ஐயோ என்ன பேசுகிறீங்க, நான் உங்கள் ஒய்ஃப் எல்லாம் கிடையாது, சொல்லுடா வாயை திறந்து அப்படின்னு சொல்ல, நான் உங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறப்போ, ரொம்ப பார்க்க அழகாக இருக்கியேம்மா, இவ்வளோ ஷைனிங்காக இருக்கியே அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க சைக்கிளில். அப்படியே நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் இது மாதிரி பாரில் இப்படி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன்னு தெரிஞ்சால் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, நான் அந்த வேலையும் கூடிய சீக்கிரம் விட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாத, அவங்க தெரிஞ்சால் கூட உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க, இதுக்கு முன்னாடி உன் வேலையை பற்றி நான் தப்பாக பேசிட்டேன், சாரி, நீ நல்ல பையன்தான், நீ வந்து உன் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக தான் இப்படிலாம் வேலை செய்கிறேன், நான் வந்து என் சைடில் பார்த்து நான் அப்படி பேசியிருக்க கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி இவன் மன்னிப்பு கேட்க, உன்ன மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற பையனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக போகுது. டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினும் என்ன நினச்சான்னு தெரியல, அவளும் சிரித்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்படியே நைட் ஆகிடுது. ரெண்டு பேரும் ஹோட்டல் வந்து சேர்றதுக்கு. அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரியே முழிச்சுக்கிட்டே வராங்க, சிரிச்சுக்கிட்டே. இப்படியே வர நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நீ தான் வீட்டுக்கு போ, உங்கள் அம்மாவை தான் சொன்னாங்க இல்லையா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து ஹீரோயினை விட்டு போக மனசே இல்லை.
இப்படி இருக்கிறச்ச அனிதா வேற வந்துட்டு 2 பேரும் பார்த்தா எங்கேயோ ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி கேட்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அனிதா சொல்கிறா, "இது மாதிரி ஹீரோவுக்கு வந்து தனியாக ரூம் புக் பண்ணியிருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை, நீ போய் போய் குளிச்சுட்டு வா" அப்படின்ற மாதிரி அனிதா சொல்லி அனுப்பி வைக்கிறா. நம்ம ஹீரோயினை மட்டும் தனியாக வா, உங்ககிட்ட போய் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறா, லாஸ்ட் நைட் வந்து என்ன நடந்துச்சு, அவன் உன்னை கூட்டிகிட்டு வந்து இந்த தண்ணியில் போட்டதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அனிதா சொல்கிறா. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது.